அன்பான வணக்கம். நான் உங்க சந்தியா தசரதன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹாஷ் பிரவுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பொட்டேட்டோ வச்சு செய்யற டிஷ். இன்னைக்கு நம்ம 3 பொட்டேட்டோ எடுத்துருக்கிறோம். வீட்லயே இருக்கிற பொருளை வச்சு எப்படி கிறிஸ்பியா டேஸ்டியா ஹாஷ் பிரவுன் செய்யலான்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு இன்றைக்கி நம்ம 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம். 3 உருளைக்கிழங்கையும் தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல தோல் சீவி நல்லா வாஷ் பண்ண உருளைக்கிழங்க நம்ம இப்போ துருவிக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறது இல்லாமல் அதை விட கொஞ்சம் பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கிற துருவலில் இப்போ நம்ம இதை சீவிக்கலாம். துருவி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு தண்ணியில் நல்லா அலசிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்டார்ச் வெளியே போகும். இந்த மாதிரி நம்ம 2 தடவை அலசி நல்லா ஒரு துணியில் பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கீழே ஒரு ஓட்டத்தட்டு வச்சு நல்லா நைஸான துணி மேலே வச்சுருக்குறோம். நம்ம 2 தடவை அலசி எடுத்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்து நல்லா பிழிய போகிறோம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி துணி வச்சு நல்லா டைட்டாக கீழே பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுக்க போகிறோம். தண்ணி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி துணியில் வச்சு நம்ம நல்லா பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் நம்ம பிழிஞ்ச எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிழிஞ்ச உருளைக்கிழங்க ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதில் நம்ம 2-3 பூண்டு பல்ல சின்ன ஓட்டையில் சீவ போகிறோம். இருக்கிறதுல குட்டி ஓட்டையில் நம்ம பூண்டை சீவிக்கலாம். இல்லை நீங்கள் பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீவி போடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 பல்லு பூண்டை சீவிடலாம். கூடவே ஒரு பாதி வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா பொட்டேட்டோவில் கொஞ்சம் போட்டாலே நிறைய தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு எடுத்த தண்ணி உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். அதை வச்சே நம்ம கலந்துக்கலாம். இந்த மிக்சர் நல்லா இப்படி பிடிச்சா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். இல்லை வரலைன்னா லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். ஏன்னா கடையில் ஹேஷ் ப்ரவுன் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதனால் நானும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி வெளியே எக்ஸ்ட்ராவாக நீட்டிகிட்டு இருக்கிற பொட்டேட்டோ எல்லாத்தையும் நல்லா உள்ளே தள்ளி விடுங்க. இல்லைனா அது சீக்கிரமாக தீஞ்சிரும். நல்லா ரொம்ப திக்காக போடாதீங்க, ரொம்ப தின்னாகவும் போடாதீங்க. மீடியம் ஷேப்பில் போடுங்க. ஏன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நம்ம பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடான பிறகு தான் நம்ம சேர்க்கணும். இல்லைன்னா நிறைய எண்ணெய் குடிச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா ஆயில் நிறைய குடிச்சிடும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹேஷ் ப்ரௌனை ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ என்னால் இதில் 3 போட முடியும் ஒரே டைமில். அதனால் நான் 3 சேர்த்துருக்கிறேன்.
கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு அப்புறமா திருப்பி போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும். அதனால் ஒரு சைடு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் கழித்து பொறுமையாக திருப்பி போடுங்க. பாருங்கள், ஒரு சைடு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி கொஞ்ச நேரம் அந்த பக்கம் வெந்த பிறகு திருப்பி இன்னொரு தடவை இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் 2 பக்கமும் ஈக்குவலாக வந்த பிறகு எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகணும். இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், அப்படியும் சாப்பிட்லாம். இதுக்கு கெச்சப் மாதிரி நீங்கள் வச்சும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். டொமேட்டோ கெச்சப் இருந்தால் இதுக்கு சைட் டிஷ் நல்லாயிருக்கும், அப்படியேவும் சாப்பிட்லாம். கிறிஸ்பியான ஹேஷ் ப்ரவுன் ரெடி. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.